அனைவருக்கும் வணக்கம். நாம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இரிகேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். இரிகேஷன்னா என்ன? நீர்ப்பாசனம். நீர்ப்பாசன முறை வந்து இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். முதல்ல நாம இந்தியாவுடைய இரிகேஷன் பொட்டன்ஷியல்னா என்ன, நீர்ப்பாசன வசதி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் அக்ரி லேண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 180.88 மில்லியன் ஹெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து 180.88 மில்லியன் ஹெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கல்டிவேட் லேண்ட் எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது 153.88 மில்லியன் ஹெக்டர்னு சொல்கிறாங்க. அக்ரி லேண்டு வேறு, கல்டிவேட் லேண்டு வேறு. அக்ரி லேண்ட்லாம் என்ன, இந்த நிலங்களெல்லாம் வந்து விவசாயம் பண்ணலாம், ஆனால் இப்போ நினச்சா அது வந்து விவசாயம் பண்ண முடியாது. அதில் நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும், நிறைய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணி மரங்களெல்லாம் வந்து வெட்டி அதை வந்து அந்த மண்ணை வந்து நம்ம வந்து பண்படுத்தணும் இல்லையா? அப்படி பண்படுத்தப்பட்ட நிலங்கள் வந்து 53 அப்படின்னு சொல்கிறாங்க. 153.88 மில்லியன் ஹெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரி லேண்டு வேறு, கல்டிவேட்டில் பண்ண லேண்டு வேறு. கல்டிவேஷன் அதை பண்படுத்துறது, விழுது அதை சமாதானப்படுத்தி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? இப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நேராக போயிட்டு ஒரு இடத்துல வந்து பயிர் செய்ய முடியாது. ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதில் பயிர் பண்ணியோம்னா முதல்ல ஏர் விழுவாங்க. ஏர் விழுது அதை வந்து அந்த நிலத்தை வந்து பண்படுத்துவாங்க, தண்ணீர் பாய்ச்சி பயிர் வந்து நல்லா வந்து அதில் விளைச்சல் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கு அந்த பண்படுத்தப்பட்ட நிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து 153.88 மில்லியன் ஹெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலங்கள், எப்படின்னு பார்க்கும்பொழுது 71.55 மில்லியன் ஹெக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள். டோட்டல் லேண்ட் வந்து 180, அதில் வந்து கல்டிவேட் பண்ண லேண்டு வந்து 153, அதில் நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலங்கள் வந்து 71ன்னு சொல்கிறாங்க. இரிகேஷன் லேண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நினச்சா அந்த நிலத்துக்கு நம்மளால் வந்து நீர்ப்பாசன வசதி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து இரிகேஷன். மற்ற நிலங்கள் இதில் 71 இருக்குது இல்லையா, மீதி ஒரு 80% வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மழையை நம்பி இருக்கும். இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? மீதி இருக்கிற லேண்ட்லாம் வந்து வானம் பார்த்த பூமியாக தான் சொல்லுவாங்க. மழை பெஞ்சா அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக வந்து விவசாயம் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து நீர்ப்பாசன வசதி இருக்கும். ஸோ அவங்க வந்து ரெகுலராக வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து இவங்களாம் அப்படி கிடையாது, பருவமழையை சார்ந்து தான் வந்து மற்ற லேண்டெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு எப்படிப்பட்ட நீர் வசதி இருக்குன்னு பார்க்கும்பொழுது 40% வந்து கேனல் சிஸ்டமும் 60% வந்து கிரவுண்ட் வாட்டரை நம்பி தான் வந்து இந்த இரிகேஷன் லேண்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 71% லேண்ட் வந்து 40% வந்து கேனல் சிஸ்டம். கேனல் சிஸ்டம்னா வந்து கால்வாய் வசதின்னு சொல்லுவாங்க. கேனல்னா என்ன? கால்வாய், ஏரி நீர் கால்வாய், ஆற்று கால்வாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பருவமழையினால வந்து ஆறுகளில் தண்ணி வரும்போது அந்த வந்து கால்வாய் மூலமாக வந்து நீர்ப்பாசனம் செய்யக்கூடியது. அதே போல் ஏரியில் இருக்கிற நீர்த்தேக்கங்கள் மூலமாக, கால்வாய் மூலமாக வந்து நீர்ப்பாசன வசதி வந்து ஒரு 40% சொல்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர்னா என்ன? கிணற்று நீர், போர் போடுறாங்க. ஸோ அது மூலமாக வந்து விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து 60% வந்து இரிகேஷன் லேண்டுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த வேரியேஷன் ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன் 71% வந்து நம்மளுக்கு வந்து இரிகேஷன் லேண்டாக இருக்குது, மீதி ஏன் வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்குன்னா சில ரீசன் சொல்கிறாங்க. இரிகேஷன் ட்ராபேக்ஸ், என்னென்ன இரிகேஷன் ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ். இந்தியா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அது ஒவ்வொரு வெவ்வேறு பருவநிலை இருக்கும், வெவ்வேறு கால சூழ்நிலை இருக்கும். ஸோ இதன் காரணமாக இந்த கிரவுண்ட் வாட்டர், இந்த நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகுது. சில இடங்களில் வந்து அதிகமாக மழை பெய்யும், சில இடங்களில் வந்து குறைவான மழை பெய்யும், சில இடங்களில் வந்து நீர்த்தேக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஆற்று நீர் வசதி வந்து குறைவாக இருக்கிற மாநிலங்களில் நம்மளால் வந்து இரிகேஷன் வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ இப்படி பல காரணங்களால் இந்த இரிகேஷன் வந்து நாடு முழுவதும் வந்து சீராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 50% இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 50% வந்து நிலத்தடி நீரை வந்து எந்தெந்த மாநிலங்கள் வந்து பயன்படுத்துது அப்படின்னா பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், இந்த 3 மாநிலங்கள் மட்டுமே நிலத்தடி நீரை ஒரு 50% அவங்களுடைய விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 50% வந்து மற்ற மாநிலங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போது விவசாயத்தை அதிகமாக செய்யக்கூடிய மாநிலங்கள் எது? பஞ்சாப், தமிழ்நாடு அண்டு உத்தரப்பிரதேஷ். இந்த மாநிலங்கள் கிரவுண்ட் வாட்டரை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, மற்ற மாநிலங்களில் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து நதிகளுடைய அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ வற்றாத நதிகள் இருக்கும்,
ஸோ அந்த நதிகள் மூலமாக அவங்க வந்து இந்த கேனல் சிஸ்டமை பயன்படுத்தி இரிகேஷனில் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த 3 மாநிலங்களும் அதிகப்படியாக கிரவுண்ட் வாட்டரை தான் வந்து நம்பி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மீதி இருக்கிற 50% வந்து மற்ற மாநிலங்கள் வந்து கிரவுண்ட் வாட்டரை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். இந்த இரிகேஷன் வேரி ஆகிறதுனால நாடு முழுவதும் சீரான அந்த இரிகேஷன் இல்லாததுனால என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படுத்துது? காசஸ் ஆஃப் நாட் இரிகேட்டட். நாடு முழுவதும் சீரான அந்த இரிகேஷன் இல்லாததுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது லேக் ஆஃப் ப்ராப்பர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். நீர்ப்பாசன வசதி சரியாக இல்லாததுனால அந்த பயிர்களை வந்து பாதுகாக்க முடியுமா? அதை வந்து பராமரிக்க முடியுமா? அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ விவசாயத்தை வந்து அதிகமாக வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சேஞ்சஸ் இன் கிராப்பிங் பேட்டர்ன். இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரெக்டாக அந்த ஆடி மாதம் எல்லோரும் வந்து மழை பெய்யறதுனால அந்த பயிர் வந்து செய்வாங்க. ஸோ இப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் வந்து மழை வந்து அந்த வருஷம் வந்து சரியாக வந்து பொழியலை அப்படின்னா, பருமழை வந்து தாண்டி போகுது அப்படின்னா, ஸோ அந்த வருஷம் வந்து அந்த கிராப்பிங் பேட்டர்ன் வந்து தடைப்பட்டு போகுது இல்லையா? இதே நம்ம வந்து ரெகுலராக ஒரு பீரியட் கிரவுண்ட் வாட்டர் மூலமாகவோ இல்லை ஏரி நீர் பாசனம் மூலமாகவோ நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து தண்ணி கிடைக்கும்பொழுது நாம் அந்த பேட்டர்னில் வந்து பயிரிடு செய்வோம். ஆனால் வந்து பருவமழையோ நம்ம நம்பி இருக்கும் பொழுது அந்த பேட்டர்ன் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டைவர்ஷன் ஆஃப் இரிகேஷன் லேண்ட் ஃபார் அதர் பர்பஸ். இப்போ வந்து இரிகேஷன் இல்லாதனால அந்த லேண்டை வந்து வேறு யூசஸுக்கு வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த டவர்லாம் பார்த்துருப்பீங்க, செல்ஃபோன் டவர்கள்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டே வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து செல்ஃபோன் டவர் அமைச்சிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதர் பர்பஸுக்கு லேண்டு வந்து கொடுக்குறாங்க. பாருங்க, இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறது வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ அந்த லேண்டையுமே வந்து நீர்ப்பாசன வசதி இல்லாமல் வேறு பர்பஸுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. இந்த லேண்டை வந்து பிளானிங் கமிஷன் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. பிளானிங் கமிஷன் யார்? கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தவங்க. கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வரும்போது ஒரு 3 மேஜர் பார்ட்டாக வந்து இது பிரிக்கிறாங்க. பிளானிங் கமிஷன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை வந்து 3 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. என்ன? மேஜர் இரிகேஷன் ஸ்கீம், ஒரு 3 ஸ்கீமு கொண்டு வராங்க. மேஜர் இரிகேஷன் ஸ்கீம், கல்டிவேபிள் கமாண்ட் ஏரியாஸ்ன்னு அதை அட்ரஸ் பண்ணி மேஜர் இரிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு 3 விதமான ஸ்கீம் கொண்டு வராங்க. அதில் மேஜர் இரிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் கிட்டத்தட்ட வந்து 10,000 ஹெக்டர் நிலங்கள் இருக்கான். இது வந்து கல்டிவேபிள் கமாண்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்டிவேபிள் கமாண்ட் ஏரியாஸ், பயிரிடக்கூடிய நிலங்கள். மேஜராக வந்து அதுக்கு வந்து இரிகேஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து 10,000 ஹெக்டராக சொல்கிறாங்க. அதே போல் மீடியம் இரிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு இன்னொரு ஸ்கீம் சொல்கிறாங்க. ஸோ 2000 10,000 ஹெக்டர் நிலங்களை வந்து மீடியம் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கீம்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்ததாக மைனர் இரிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இன்னொரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இது வந்து 2000 ஹெக்டருக்கு மேலே இருக்கக்கூடிய நிலங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலங்கள் மைனர் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீர்ப்பாசன வசதியின் மூலமாக இந்த நிலங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட், இரிகேஷன் லேண்ட் இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இது வந்து 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. மேஜர் இரிகேஷன் லேண்ட், அதிகமாக வந்து நீர் வசதிக்கு கூடிய நிலங்களை, அதுக்கப்புறம் மீடியமாக ஓரளவுக்கு நீர்ப்பாசன வசதி இருக்கக்கூடிய நிலங்கள், அதுக்கப்புறம் குறைவான நீர் வசதி இருக்கக்கூடிய நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து பிளானிங் கமிஷன் வந்து இது வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். அடுத்ததாக இரிகேஷன் எஃபிஷியன்சி. இப்போ வந்து இரிகேஷனுக்கான நிலங்கள் வந்து குறைவாக தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நாம் இந்த குறைவான நீர்ப்பாசன வசதியை கொண்டு எப்படி அதிக விளைச்சலை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இரிகேஷன் எஃபிஷியன்சினா என்ன, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அடாப்ட் நியூ இரிகேஷன் டெக்னாலஜி, ஃபோக்கஸ் எஃபிஷியன்ட் இரிகேஷன் புதிய நீர்ப்பாசன வசதிகளை, அந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துங்க. அதன் மூலமாக நீர்ப்பாசனத்தை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நியூ இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிப் அண்டு ஸ்ப்ரிங்க்லர், சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு பாசனம். ட்ரிப்புனா வந்து சொட்டு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர்னா தெளிப்பு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மூலமாக நம்ம வந்து அளவாக வந்து இரிகேஷன் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்கும்பொழுது நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போவேன். அவங்க ஆடு மாடுலாம் வந்து வச்சுட்ருப்பாங்க. அந்த லீவ் டைமில் போகும்பொழுது நாங்கள் வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெலாம் வந்து போவோம். இந்த சம்மர் லீவுக்கெலாம் போனாலாம் வந்து அவங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆடி மாதம் அது வந்து எப்படின்னா வந்து
பாலாறு பக்கத்தில் இருக்கும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பாலாறு இருக்கும். அந்த பாலாறு பக்கத்துலேயே வந்து அந்த நிலம் இருக்கிறதுனால ஆற்றுல தண்ணி வரும்பொழுது அதை நாங்கள் அந்த கால்வாய் கேனல் சிஸ்டம் மூலமாக நாங்கள் அந்த விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு அந்த விவசாயம் தான் இருக்கும். இறங்கி பார்த்தோன்னா கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் அந்த ஈவினிங் டைமில் நடக்கும்போது ஆசமாக இருக்கும் அந்த ஃபீலிங்கு. குருவிங்களாம் வரும், நாங்கள் ட்ரம்மில் எடுத்து போய் தட்டுவோம், குருவிங்க வந்து நெற்பயிர் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 2011 10 பார்த்தீங்கன்னா அந்த பயிர் செய்கிறது வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊர் அந்த பாலாறில் நிறைய வந்து மணல் அள்ளுறதுக்கு காரணமாக இந்த நீர் வந்து அவ்வளோவோ அந்த ஆற்றுல போகல, அங்கங்கே குட்டை மாதிரி தேங்கி இருந்ததுனால அந்த ஆற்றுல அதிகமாக தண்ணி போகாதனால யாருமே வந்து பயிரத்துக்கு போகல. இன்னொன்று எங்கள் ஊருக்கு எங்கள் பெரியம்மா ஊரில் இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் மணல் அள்ளுறதுக்கு போகிறதுனால விவசாயம் யாருமே வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இந்த நீர்ப்பாசன வசதி வந்து குறைவானதுனால எங்கள் பெரியம்மா ஊரில் இப்போ யாருமே வந்து விவசாயம் பண்ணுறதில்ல. ரொம்ப குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. எங்கள் சொந்த ஊரில் யாரும் பண்ண மாட்டாங்க. விவசாயம் பண்ணுறத நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் நாங்கள் போய் பார்ப்போம். எங்கள் பாட்டி வீட்டில் தான் போயிட்டு அங்கே விவசாயம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் பாட்டி ஊர்லேயுமே வந்து யாருமே விவசாயம் பண்ணுறது போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முள்ளுச்செடியாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு 15 வருஷத்தில் எங்கள் பாட்டி ஊரில் இருக்கிற யாருமே வந்து விவசாயம் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்படி மாறி போச்சு. யாருனால? இந்த கேனல் சிஸ்டம் வந்து நம்பி இருக்கிறதுனால. ஸோ இரிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த இரிகேஷன் வந்து இவ்வளோ குறைவாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. நம்ம பார்த்துருப்போம், யூனியன் லிஸ்ட்னா என்ன, ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன, கன்கரன்ஸ் லிஸ்ட்லாம் என்ன அப்படிங்கிறத. இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது அப்படிங்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட்டால் அதிகமாக கான்ட்ரிபியூட் வந்து பண்ண முடியாது. சில அட்வைஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க, சில ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. என்னென்னா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா PMKSY அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. எப்போ? 2015 2016 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொவைடிங் எண்ட் டு எண்ட் இரிகேஷன் சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வராங்க. என்னென்ன? பெர் ட்ராப் மோர் கிராப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அதாவது ஒரு சொட்டு அதிக பயிர், பெர் ட்ராப் ஒரு சொட்டு, மோர் கிராப் அதிக விளைச்சல், ஒரு துள்ளி அதிக விளைச்சல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலிமா, அந்த ஸ்லோகன் மூலமாக இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா வந்து கொண்டு வராங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாடு முழுவதும் வந்து சீரான அந்த நீர்ப்பாசன வசதி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அதே போல் மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட், இந்த நீர்ப்பாசன வசதியை வந்து அந்த திட்டத்தின் மூலமாக நபார்டோட துணை கொண்டு கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்பிலான மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. எதுக்காக? இந்த இரிகேஷனுக்காக அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறது நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.